என்னோட கணிப்பில் வந்து போகிற அளவுக்கு போகாது. ஏன்னா இந்த எடுத்த ஸ்டெப்பே ஒரு டிராஸ்டிக் ஸ்டெப் அது. இந்த 5 நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க இந்திய அரசாங்கம். இதோட விளைவாக இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து அதை நிறுத்துறதுலேருந்து ப்ளஸ் அந்த ரீகால் பண்ணுறதுலேருந்து எல்லாரும் வெளியே அனுப்புறதுலேருந்து அது பெரிய பெரிய டிராஸ்டிக் ஸ்டெப்பு. பட் கண்டிப்பாக அந்த கோம்பிங் ஆப்ரேஷன் நடக்க தான் செய்யும். அந்த 5 பேர் தீவிரவாதிகள் பிடிப்பாங்க. அதுக்கான கோம்பிங் ஆப்ரேஷன் நடக்க தான் செய்யும். நடந்து தான் ஆகணும். அவங்கள பனிஷ் பண்ணாமல் இருக்க முடியாது. என்ன அதனால் கண்டிப்பாக அது பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு இன்னும் ஒரு 2-3 நாட்களில் அது வந்து பண்ணிவிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு இடத்துக்கு நடவடிக்கைகள் பார்த்தோம்னா அவங்கள கொண்டு வந்துருவாங்க. பட் அதுக்கு மீறி மேக்ஸிமம் எடுத்த நடவடிக்கை இன்னொரு ஒரு ஷார்ட் ஸ்ட்ரைக்கு அந்த டெரரிஸ்ட் பேஸ் எங்கெங்கில் இருக்கோ அதை வந்து தகர்த்து எறிகிறது, அதை அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்திய தரப்பில் பயங்கர ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. இந்த அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்குது. இதனால் வரைக்கும் நம்ம வந்து அதுதான் பண்ணோம். பட் இந்த டைமில் வந்து அதுக்கான பொறுமையை நம்ம காக்க முடியாது. ஏன்னா அதை ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் திருப்பியும் இன்னொரு தடவை வர முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. இவங்க எடுக்க மாட்டான்னு சொல்ல முடியாது. அதனால் எல்லா ஆங்கிள்லையும் நம்ம அட்டாக் பண்ணி தான் ஆகணும். ஸோ ராஜாங்க நடவடிக்கைகள் அட்டாக் பண்ணி தான் ஆகணும். பட் ப்ளஸ் இவங்களுடைய தீவிரவாத அமைப்புகள் எங்கெங்கே இருக்கோ அதையும் நம்ம அட்டாக் பண்ணி தான் ஆகணும். இந்த அட்டாக் பண்ண அந்த 5 பேரையும் நம்ம பிடிச்சி தான் ஆகணும். அவங்க பனிஷ் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரியான ஒரு கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாக பண்ணோம். பட் மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட்டாக இது எஸ்கலேட் ஆகி ஒரு பெரிய விதமான ஒரு போர் விளையுமான்னு பார்த்தா அது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது நடக்காது. அது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது கடைசி நின்றுடும் அது.